சீமானை நக்கலடித்த அண்ணாமலை. தன்னை தாண்டி பாஜக ஓட்டு வாங்கினால் கட்சியை கலைத்திடுவதாக சீமான் சவால் விடுத்திருந்தார். இதற்கு விஜயலட்சுமி அக்காவுக்கு சீமான் பதில் சொல்லட்டும், என்னை ஏன் அட்டாக் பண்றாரு என அண்ணாமலை நக்கலாக கலாய்த்தார். மேலும் நாதாக்கா எங்களிடம் பக்கத்தில் கூட வர முடியாது என விமர்சித்த அவர், தமிழ்நாட்டுக்கு சீமானின் குரல் தேவை என்பதால் தொடர்ந்து கட்சியை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். விஜயலட்சுமி அக்கா பேசுறப்ப சீமான் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமான் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமான் பொம்பு கிழத்தணும். அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும். எங்கிட்ட ஒரு பேசுறாரு. அண்ணே நான் பொம்பு கிழத்தேன். நான் பெருந்தன்மையா சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிக்குது. நீங்க சீமான் அண்ணனை பிஜேபி 23 இடத்தை கம்பேர் பண்ண. நான் சொல்றது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்குறாங்க. நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப பக்கத்துல வரான்னு பாருங்க. சரி, உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்புறம் -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துற நல்லா இருக்கட்டும். நான் அவர் கட்சி இழுத்து மூடுதலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணே யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னா, அதனால சீமான் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் விவாதத்துக்குலாம் வரல. சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று டைவர்ட் பண்றது எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டு அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்க மூஞ்சி நான் பார்க்கணும், எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும். தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு வராது தெரியும்.